Hey guys, welcome to Peri Vlogs. So இன்னைக்கு வந்து இன்னும் வந்து ஒரு வீடியோனா ஸ்பெஷலான வீடியோவை தான் guys வந்திருக்க போகுது. ஸோ இத்தனை நாளாக வந்து ஏன் லாங் வீடியோ வரல அதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்லிடுறேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா அப்படியே பின்னாடி பாருங்க, புத்தம் புதிய SCTC BS6 ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக வந்து விளாக் எடுக்க போகிறோம். ட்ராவலிங் விளாக்லாம் வந்து கிடையாது, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து இது இன்னாகரலே ஆக்சுவலாக வந்து பண்ணலை, இன்னும் ஆப்ரேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலை. ஸோ இனிமேல் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த SCTC பஸ்ஸில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அந்த BS4 அது நிற்கிது பார்த்தீங்களா, இந்த BS4க்கும் இந்த BS6க்கும் பார்த்தீங்கன்னா இன்னெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, இன்னெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ உங்களுக்காக திரும்பி வந்து உள்ளே போயிட்டு அதுவும் இந்த அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக வந்து விளாக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பஸ்ஸில் வந்து இன்னெல்லாம் வந்து வெளியே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பஸ் வீடியோஸ், ட்ரெயின் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விளாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பஸ் பொறுத்தவரையிலுமே BS6 SCTCயில் வந்து இன்னெல்லாம் வந்து எக்ஸ்டீரியர் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கலரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் க்ரீன், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு லைட் க்ரீன், ரொம்ப பார்த்தீங்கன்னா டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து லைட்டாகவும் இல்லாமல் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கலர் பொறுத்தவரையிலுமே அதை பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்து பழைய SCTC பஸ்ஸு, அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலரோட இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ஸோ லக்கேஜ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலி இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த BS4லேயே வந்து இருந்தது தான் லக்கேஜ் பாக்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்து வச்சுருக்காங்க. எக்ஸ்டீரியர் பொறுத்தவரையிலும் அவர்கிட்ட கேட்டது வரைக்கும் எந்த ஒரு அவ்வளோவா சேஞ்சஸ்லாம் வந்து கொடுக்கல ப்ரோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஃப்ரண்ட்டை வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து பொறுத்த வரைக்குமே என்னெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இது கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஸோ எப்படி சொல்கிறதுனா அந்த லைட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பவர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், பெட்டராக இருக்கும். அந்த BS4 விட பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்க மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து வெளியில் கலரு அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டிங்கு, ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் கலர் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கலர் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி வந்து லைட் க்ரீனாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ கைஸ், அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களா, அது என்னென்னா 4 சைடு வந்து டயர் இருக்குல்ல, ஸோ இது அது ஸோ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதுசாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போல். இது வந்து ஆக்சுவலாக BS4ல் வந்து கொடுத்தது இல்லையா, இது வரைக்கும் எந்த ஒரு பஸ்லேயும் வந்து கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்து இருக்குமா, அது வந்து எப்படின்னா வந்து 2 சைடில் ஏதாவது ஒரு சைடில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குமா. பட் இந்த ஒரு SCTC BS6 பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா வந்து 4 சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அது எப்படின்னா வந்து அது எப்போ உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்னா, இந்த பள்ளத்தில் விடும் போது கொஞ்சம் வந்து நார்மல் பஸ்ஸை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சில நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. பட் BS4ல் இருந்த மாதிரி தான் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஏறுறது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா அதை பாருங்கள் டிரைவருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன வந்து சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த ரீசெண்ட் டேஸாக கூட வந்து பார்த்துருப்பீங்க, இன்ஜினில் வந்து ரொம்ப ஹீட் ஆகி ஸோ அந்த ஒரு ஃபயர் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு SCTC BS6ல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதுக்காகன்னு தெரில, பட் இவங்க வந்து முன்னாடியே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. பட் அது இம்ப்ரூவ்காக இதோ பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் கைஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் மாதிரி ஏதாவது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெருப்பெல்லாம் வந்து குறைக்கிற மாதிரி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து சேஞ்சஸாக பட்டது பாருங்க, ஒரு மைக் வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து இறங்கணும்னா ஸோ அவரே பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி BS4ல் ஐ திங்க் இருந்திருக்காரு, இதில் வந்து சூப்பராக வந்து வச்சிருக்காங்க.
ஸோ மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சேஞ்சஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மேலேயே வந்து வச்சுருக்காங்க கிளியராக உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக. ஸோ பார்த்துக்கோங்க. டிரைவர் உட்காரத்துக்கு இது பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குல்ல. இது வந்து அந்த சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொன்ன விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். புதுசாக வந்து இதை பாருங்கள், அந்த அடாப்டர்ஸ் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சார்ஜிங்க்கு. ஃபஸ்ட்லாம் வந்து யூஎஸ்பி போர்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்களாம். அது வந்து உடச்சிட்றாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சார்ஜிங் பொறுத்த வரைக்குமே. மேலே பார்த்தீங்கன்னா படுக்கும் போது என்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேனு. ஸோ ஆக்சுவலாக வந்து 2 ஃபேன் வந்து கொடுக்க மாட்டாங்களாம், 1 தான் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2மே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஸோ இந்த டிவைடர் மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நடுவில் ஸ்க்ரீன் போகிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து BS4லேயே வந்து கொடுத்தது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொருகிக்கலாம். ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ கீழே அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து செம்மையாக ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொறுத்தவரைலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியுதா. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து போகிற மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது லேடிஸ்க்காக வந்து சொல்கிறாங்க. இது எல்லா பஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க, TNSTCயாக இருக்கட்டும், MTCயாக இருக்கட்டும். ஸோ சப்போஸ் எதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சினா ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது டிரைவர் கிட்ட ஐ திங்க் வந்து ஒரு அலாரம் மாதிரி வந்து அடிக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லை கைஸ். ஸோ பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் இல்லை, பட் எல்லாமே வந்து குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன குவாலிட்டினா, இப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், பட் இப்போலாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த இதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆல்சோ ஒரு சின்னதாக ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் பட் உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு BS6 SCTC பொறுத்த வரலாம் கைஸ். இன்னொரு விஷயம்னா இந்த சீட்டிங் பொசிஷனே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு தான் இது வந்து இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்காது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 சேரில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து சைடில் ஃபுல்லாக வந்து ஒரு சேராக கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு பர்த்தாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு நான் AC SCTC BS6 பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த படுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட இது உட்காந்தே வந்து பார்க்கலாம் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு பில்டப்பாக கொடுத்தாலும் நாடா இதுக்கு போய் பில்டப் கொடுக்குறீங்கன்னு வந்து சொல்லுவீங்க, பட் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதுதான் கைஸ் உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும். எப்படி சொல்கிறது, குஷனிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா ஜம்முன்னு வந்து கால் நீட்டி வந்து போயிட்டே இருக்கலாம், ஒரு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து ரீடிங் லைட் தெரியுது பார்த்தீங்களா, பஸ் வந்து ஆன் பண்ணால் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாச்சு. மற்ற எல்லாமே BS4ல் வந்து கொடுத்தது தான். ஒரு பெரிய அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு சின்ன அப்டேட். அந்த அப்டேட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயமே. ஸோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு இன்டீரியர் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் தான். இன்னும் வந்து AC SCTC BS6லாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் AC SCTC BS6. இந்த சீட்டில் உட்காரும் போது ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவாலாம் வந்து எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளிக் பாயிண்ட்டு, அந்த ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்களாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் டேபிள் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஏற்றிக்கலாம், அட்ஜஸ்டபிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம். ஸோ நமக்கு வந்து ரெக்லைனர் வசதியாக இந்த பாருங்கள், நல்லா வந்து சாஞ்சிக்கலாம். அப்பா சூப்பராக இருக்கும் கைஸ். நல்லா வந்து ஐ திங்க் இந்த ஒரு பஸ்ஸில் நான் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரலாம் ட்ராவல் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 500-600 பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ், செம்மையாக இருக்கும், வேறு லெவல் கைஸ். பார்த்துருப்பீங்க, வேர்வை பார்த்தீங்கன்னா ஊற்றுது, ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது பஸ் பொறுத்தவரையிலுமே. பட் உங்களுக்கு வந்து ட்ராவலிங்கில் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபேனு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. அவ்வளோதாங்க. ஸோ இன்டீரியர் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லியாச்சு. விண்டோஸ் இதெல்லாம் வந்து ஓகே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி, ஃபஸ்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐ திங்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ நினச்சி பாருங்களேன், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். எனக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெயினாக இருந்தாலும் எனக்கு வந்து சைடு ஒயர் தான் பிடிக்குமே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதில் பாருங்களேன்,
ஸோ ஒரு பில்லோ அட்டாச்சு பில்லோ ஐ திங்க் நான் பெருசாக வந்து BS4 SCTC பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணது கிடையாது. ஒரு 2-3 வாட்டி தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்லீப்பரும் ஆக்சுவலாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெயினை வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 100 ட்ரெயின் மேலே வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்த ஒரு SCTC பஸ் பற்றி எனக்கு வந்து தெரியாது. பட் நான் வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறேன். ஸோ பாருங்கள் விண்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸோ லக்கேஜ் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட், அவங்களுக்கு ஐ திங்க் ரீடிங் லைட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், படுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. பட் இங்கே உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீடிங் லைட்டு ஸோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கால் வச்சு ஏறத்துக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா கிளியராக ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குவாலிட்டியான அப்டேட் இந்த ஒரு SCTC BS6. ஸோ கைஸ் அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது பாருங்கள். இந்த TNSTC MTCலாம் இருக்க மாதிரி SCTCலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட் ஆப்ஷன்ஸ். ஸோ நைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரு TNSTC எல்லோ பஸ்ஸில். ஸோ எல்லாமே வந்து ஓவராலாக வந்து புதுசுன்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் அதில் வந்து வெறுமே பாடி மட்டும் தான் வந்து புதுசு. பட் இந்த ஒரு SCTC BS6 பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புது கைஸ். ஸோ இன்ஜினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ BS6 SCTC பஸ்ஸு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 14 பஸ்ஸு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க நம்மளோட SCTC சென்னை மெயின் டிவிஷனில். ஓகே, மெயின் டிவிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஸோ மொத்தம் எத்தனை பஸ் இனாகரல் வந்து பண்ண போகிறாங்கன்னா 200 பஸ் பார்த்தீங்கன்னா வந்து இனாகரல் பண்ண போகிறாங்க. டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. ஐ திங்க் வந்து நெக்ஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. CM வரணும், CM பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக் பண்ணணும், இனாகரல் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க பஸ்ஸை. இப்போதைக்கு வந்து நிற்கிறது சென்னை டிவிஷனில் 14 பஸ்ஸு. இன்னும் ஓவராலாக இந்த 14 பஸ்ஸோடு சேர்த்து 200 பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். ஸோ வந்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை நிறமாக இருக்கும் இந்த ஒரு டிப்போவே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பெரிய விலாக்ஸ் சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறது எனக்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு வந்து நினைக்கிறேன். BS4க்கும் BS6க்கும் பார்த்தீங்கன்னா என்ன வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு கிளியராக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு BS6ல் வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மீட் பண்ணலாம். பாய் பாய், லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது. ஒரு புது ட்ரெயினாக இருக்கட்டும், புது பஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெரிய விலாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து வரப்போகுது. அது வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய், லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு அருமையான ஜேர்னியில் மீட் பண்ணுவோம். பாய்.